த பாய் அண்ட் த வால்ஃப். பாய்னா பையன், வால்ஃப்னா ஓநாய். வால்ஃப்னா ஓநாய். அதாவது ஒரு பையனையும் மற்றும் ஒரு ஓநாயையும் பற்றிய கதை. எ ஃபார்மர், ஒரு விவசாயி. ஆஸ்க்டு, எ ஃபார்மர் ஆஸ்க்டு ஹிஸ் சன் டு டேக் தேர் ஹெட் ஆஃப் ஷிப் கிரேசிங் எவ்ரிடே. எ ஃபார்மர்னா விவசாயி, ஆஸ்க்டுனா கேட்டார். இது செகண்ட் ஃபார்ம் ஆஃப் த verb. ஆஸ்க், ஆஸ்க்டு, ஆஸ்க்டு. ஹீஸ் சன், அவருடைய மகன். டு டேக், எடுத்துக்க சொன்னார் அந்த தொழிலை. டேக் தேர் ஹேட் ஆஃப் ஷிப் கிரேசிங். ஷிப் கிரேசிங்னா ஆடு மேய்த்தல், ஆடு மேய்த்து கொண்டிருந்தது. எவ்ரிடே, ரெகுலராக, எல்லா நாளும். அதாவது இங்கே இதோட இந்த சென்டென்ஸோட மீனிங் என்னென்னா, ஒரு விவசாயி தனது மகனை தினமும் தங்கள் ஆடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்து செல்லும்படி கூறினார். அவரோட மகனை மேய்ச்சலுக்கு அழைத்து செல்லும்படி கூறினார். ஓகேவா? while the boy watched over the sheep. அவன் அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது, சிறுவன் செம்மறி ஆடுகளை பார்த்து கொண்டிருந்த போது, he got bored and decided to have some fun. அவனுக்கு சலிச்சு போச்சு, அது பார்த்து சலித்து போயிட்டது. அதுக்காண்டி என்ன செஞ்சிட்டான், வேடிக்கை பார்க்க முடிவு செஞ்சிட்டான். வேடிக்கை, ஃபன்னுனா வேடிக்கை பார்க்க முடிவு செய்தான். ஸோ he shouted, அதனால என்ன பண்ணா, shouted wolf wolf. அதனால என்ன பண்ணா, எனவே. ஸோனா இங்கே என்ன, எனவே. ஹீனா அவர்னா இங்கே சிறுவனை குறிக்குது. ஷவுட்டட்னா கத்தினான். பாஸ்ட். ஷவுட்டட். ஓகே, கத்தினான். ஸோ எனவே அவர் கத்தினார். என்னன்னு கத்தினார்? வால்ஃப், ஓநாய் அப்படின்னு கத்தினார். அப்பான் ஹியரிங் திஸ், இதை கேட்டுட்டு, த வில்லேஜர்ஸ், கிராமத்து ஆளுங்க, run to help him chase the wolf away. இதை அறிந்த கிராமவாசிகள் ஓநாயை விரட்டி அடிக்க ஓடி வந்தனர். as they reached him, அவனை அடைந்த போது, they realized, அவங்க உணர்ந்தாங்க, that there was no wolf, அங்கே ஓநாய் இல்லைன்னு. and he was just kidding, அவன் விளையாண்டு கொண்டிருக்கிறான் அப்படின்னு உணர்ந்தாங்க. the villagers were furious, அந்த கிராமவாசிகள், ஃபியூரியஸ்னா வெரி ஆங்க்ரி, அதாவது ரொம்ப கோபமடைந்தார்கள். and they yelledனா கத்துனாங்க, that the boy for creating chaos and panic, அதாவது chaosனா குழப்பம், and panic குழப்பத்தையும் பீதியையும் ஏற்படுத்தியதற்காக அவன் மேலே கோவப்பட்டாங்க. on the next day, மறுநாள், and the boy shouted wolf, திரும்பவும் கத்துனா ஓநாய், again மீண்டும், and once again மீண்டும். the villager கிராமவாசிகள் கேம்னா வந்தாங்க, to help, எதுக்காக வந்தாங்க? ஹெல்ப் பண்ணுறதுக்காக. யாருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக? him, to help him, and saw that there was no wolf, அங்கே வால்ஃப் ஓனா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. this made them very angry again, அவங்க திரும்பவும் கோபமடைந்தாங்க. on the next day, மறுநாள், the boy saw an actual wolf, அந்த பையன் பார்த்தான் உண்மையான ஓநாயை, that has
டெரரைசிங் த ஷிப். அது வந்து ஆடுகளை பயமுறுத்துகிற மாதிரி இருந்தது. த பாய் cried, வால்ஃப் வால்ஃப் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. தயவு செஞ்சு எனக்கு யாராவது உதவி பண்ணுங்க, ஓநாய் வந்துருச்சு. அண்ட் நோ வில்லேஜர் ஷோட் அப் as they believed that the boy was joking again. அவன் வந்து எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்குறான். ஆனால் இவன் மீண்டும் கேலி செய்கிறான் என்று அவன் வந்து திரும்பவும் கேலி செய்தான் என்று நம்பியதால் கிராம மக்கள் யாரும் அங்கே வரவில்லை. கிராமவாசிகள், வில்லேஜர்ஸ் யாரும் அங்கே வரவில்லை. Moral of the story is don't play with people trust. மக்களோட நம்பிக்கையோடு நம்ம விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. when it is the matter most. இது விஷயம் பெருசாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் they won't believe you. அவங்க வந்து உங்களை நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.